ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்னைக்குண்டான டோக்கன் வாங்கிறதுக்காக காலையிலேயே அதிக அளவு பக்தர்கள் கூடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு இன்னைக்குண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 7:30 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 13,000 கோட்டா ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் எப்பொழுதும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க. அங்கேயும் இன்றைக்கி காலையில் 7:30 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நேற்று காலையில் பக்தர்கள் அதிகமாக இருந்ததுனால 11 மணிக்கெல்லாம் டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இன்றைக்கு காலையில் 7:30 மணிக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தர்ஷனம் பார்க்கணுன்ட்டு நாளைக்கு பிளானில் இருந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை டிடிடி கஸ்டமர் கேரில் ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 28ஆம் தேதி கூட டோக்கன் கொடுப்பாங்களா இல்லை கவுண்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிறது கூட டிடிடி கஸ்டமர் கேரில் ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 24லேருந்து 30 மணி நேரம் ஆகுது. தோரணம் தாண்டி க்யூ நிற்கிறதா சொன்னாங்க. ஸோ அவ்வளோ நேரம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா போங்க. டோக்கனோட ஸ்டேட்டஸ் கூட தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்குறதுக்காக திருப்பதிக்கு போங்க. இன்றைக்கு காலையில் 7:30 மணிக்கெல்லாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நம்ம போகணும். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். அதிகம் க்ரௌட் இருக்கிறப்போ ஜென்ரலாக இப்போ டோக்கன் வாங்குகிறோன்னா அந்தந்த டைமில் தான் அலோ பண்ணுவாங்க. ஸோ டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு டோக்கன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, டெய்லியும் திருமலா ஸ்ரீவாணி பவனில் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. காலையில் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்குறதுக்கு 10,500 ஒரு டிக்கெட்டோட காஸ்ட். அந்த டிக்கெட் வாங்கிறதுக்கும் பக்தர்கள் அதிக அளவில் கூட்டினதுனால நாளையிலேருந்து 27, 28, 29 3 நாட்களும் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 நாட்களும் ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, டிசம்பர் 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் தரிசனம் கிடையாது. ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கிடையாது. வேறு எந்த தரிசனமும் கிடையாது. முதல் 3 நாட்கள் டிசம்பர் 30, 31, 1ஆம் தேதிக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள மட்டும்தான் அந்தந்த டேட்டில் அந்தந்த ஸ்லாட்டில் அந்தந்த ரிப்போர்ட்டிங் பிளேஸில் ஜாயின் பண்ணி சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்போன்ட்டு நிறைய தடவை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் இருக்கிறவங்க, டிக்கெட் இல்லாதவங்க யார் வேணாலும் டைரெக்டாக சர்வதர்ஷனம் க்யூவில் ஜாயின் பண்ணி திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துட்டு வைகுண்ட துவார தரிசனமும் செய்யலாம். அண்ட் ஆன்லைனில் நீங்கள் 300 தரிசன டிக்கெட்டோ விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோ புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அந்தந்த டேட் அண்ட் ஸ்லாட் படி போய் ஜாயின் பண்ணி சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. டோக்கன் கொடுக்குற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அண்ட் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நாளையிலேருந்து கிடையாது. டிசம்பர் 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமே கிடையாது. அண்ட் புக்கிங் பற்றின ஒரு புது அப்டேட் டிடிடியில் கொடுத்துருக்குறாங்க. மார்ச் மாதத்துக்கு உண்டானது ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான புக்கிங் இன்றைக்கு காலையில் 11:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 1 லட்சம் மேலே டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு உண்டான புக்கிங் இது. ஸோ ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான மார்ச் மாதத்து புக்கிங் இன்றைக்கு காலையில் 11:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 72,355 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.12 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 37,154 பேர். 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஒரு ஸ்லாட் சொல்லி இந்த ஸ்லாட்டில் நாங்கள் 300 டிக்கெட் போட்டிருக்கோம், முன்னாடியே போகலாமா லேட்டாக போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது ரூல் படி நம்ம ஸ்லாட் படி தான் வரணும். பட் க்ரௌடு கம்மியாக இருக்குது அப்படின்னா சில டைம் ஸ்லாட் பார்க்காம விடுவாங்க. க்ரௌடு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்லாட் படி தான் விடுவாங்க. அது அப்பப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்து ரூல் படி நம்ம புக் பண்ண அந்த டேட் அண்ட் டைம் ஸ்லாட் படி போகணும். திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தினமும் ஆஃப்லைன்
ரூம்ஸ் கொடுக்குறாங்க டிடிடியோடது. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி. அண்டு ரூம்ஸ் இருந்தால் சாயந்தரமும் கொடுப்பாங்க. கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.